அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் மீடியாவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்ட் இந்த ஆகாஷவாணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது கேள்விப்பட்டிருப்பீங்க. 90s பிறந்தவங்க, இந்த 90s கிட்னு சொல்லக்கூடியவங்க, 80s கிட்டில் 1980 பிறந்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ மறுபடியும் பேசுனதே தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். தூர்தர்ஷனில், பிரச்சார் பாரதியில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஆகாஷவாணிலையும் பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு தனி கொஸ்டினாக வர்றதுனால இது ஒரு தனி வீடியோவாக போடுறோம். மற்றபடிக்கு பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. ஆகாஷவாணி அப்படின்றது என்னென்னா பிரச்சார் பாரதி அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து வரக்கூடிய விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு அதற்கு ஒரு பெயரும் இருக்குது. ஆகாஷவாணி என்பது இந்தியாவின் அரசு வானொலி ஒலிபரப்பு அமைப்பு ஆகும். இதற்கு முன்னாடி தூர்தர்ஷனில் பார்த்தீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வானொலி ஒலிபரப்பு, அது தொலைக்காட்சி ஒலிபரப்பு. இவ்வளோதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. எதை ஒன்று படித்தாலும் மற்றதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதன் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, ஏஐஆர். அதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டிருக்காங்க, ஏஐஆர்னு. இது பிரச்சார் பாரதி கீழ் செயல்படுகிறது. இதற்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வரிகளுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பிரச்சார் பாரதியின் கீழ் செயல்படுகிறது என்பது உங்களுக்கு இன்னத்தையெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கும். 1936 ஆல் இண்டியா ரேடியோ என பெயரிடப்பட்டது. பின்னர் 1957 அதிகாரப்பூர்வமாக ஆகாஷவாணி என்று பெயர் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோன்னு இருந்ததை 1957 பார்த்தீங்கன்னா ஆகாஷவாணின்னு மாற்றிட்டாங்க. அதாவது வெள்ளைக்காரங்க பீரியடில் ஆல் இண்டியா ரேடியோன்னு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்ற மாதிரி 1957 என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த பிறகு அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்திருக்காங்க, ஆகாஷவாணி அப்படின்னு. பிஎன்எஸ்எஸ் மாதிரி, பாரதிய நியாய சங்கீத ஏதோ ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆகாஷவாணியுடைய கான்செப்ட். 2 இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 3 பெயர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆகாஷவாணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரச்சார் பாரதி. இதற்கு 3த்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோ இருக்குது. அதனால் மிக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதற்கு முன்னாடி வீடியோ பார்த்ததை அப்படியே நீங்கள் எழுத வேண்டியது தான். மக்களுக்கு செய்தி, கல்வி, தகவல், பொழுதுபோக்கு வழங்குதல். வேற என்ன வழங்க முடியும்? நாட்டின் பண்பாடு, ஒருமைப்பாடு வளர்த்தல், கிராமப்புற வளர்ச்சி, சுகாதாரம், மேம்பாட்டு, வேளாண்மை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி வந்ததுலேருந்து தான் நிறைய விவசாய செய்திகள் நிறைய நல்லபடியான மகசூல்லாம் கண்டாங்க. அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி கல்வியில் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குறதுக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ மிக முக்கிய பங்கு வகிச்சுது என்பதில் கொஞ்சம் கூட மறுக்க முடியாத ஒரு செய்தி. அதே போல் குழந்தைகள் கல்வி பார்த்திங்கன்னா இது பெரும் பங்கு வகிச்சிருக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுல எதுவுமே வேலைக்கு விட்டுடுவாங்க, கைத்தொழிலை கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஆகாஷவாணி ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா நிறைய எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாங்கன்றதில் சிறிதளவு மையம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான செய்திகள் பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். இந்தியாவில் மிகப்பெரிய வானொலி ஒலிபரப்பு கழகம். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பெருசு. எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் இதுதான். பல மொழிகளில் நிகழ்ச்சிகள், செய்தி, விவசாய நிகழ்ச்சிகள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை ஆகியவை இதில் ஒலிபரப்பப்படுகின்றன. மேலும் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் டிவிஷன் மூலம் உலக நாடுகளுக்கும் ஒலிபரப்பானது. இந்த ஸ்ரீலங்காவில் கேட்பாங்க நம்மளுடைய நாட்டில் ஒளிபரப்பக்கூடிய பாட்டை. அதே போல் ஸ்ரீலங்காவில் ஒளிபரப்பக்கூடிய அந்த பாடல்களை இங்கே கேட்பாங்க. நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். இலங்கை வானொலி நிலையம் அப்படின்னு நான் தமிழ்நாட்டில் கேட்டிருக்கேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்வீஸ் டிவிஷன் மூலமாக நடைபெறுகின்ற கான்செப்ட். புரிஞ்சிருக்கும். அதே போல பிரச்சார் பாரதி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1990ல் ஏஐஆர் மற்றும் தூர்தர்ஷன் ஆகியவை சுயாட்சி பெற்றன. அதாவது ஆகாஷவாணியும் தூர்தர்ஷனும் அட்டானமஸ் என்கின்ற கான்செப்டுக்கு வந்துடுச்சு. அரசாங்கத்தின் பிடியிலிருந்து அது நழுகி சுயாட்சி என்கின்ற நிலையை அடைந்தது. அப்பதான் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக அதால் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அரசாங்கத்திற்கு ஒத்து உதற மாதிரி தான் பேச வேண்டியிருக்கும். இப்போ கூட அப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியாது தான். இருந்தாலும் அதற்கு சுயாட்சி அதிகாரம் கொடுத்தாகிவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 எழுதுங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். தூர்தர்ஷனுக்கும் பொருந்தும். ஆல் இண்டியா ரேடியோன்னு கேட்டாலும் எழுதலாம், நீங்கள் பிரச்சார் பாரதி கேட்டாலும் எழுதலாம். இதற்கு மேலே என்னால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. நான் இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.